தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்று ஓரத்தில் உள்ள புதுச்சேரி சோரியாங்குப்பம் குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகாராஜ பாண்டியிடம் கேட்கலாம். மகாராஜ பாண்டி, இந்த சோரியாங்குப்பம் பகுதியில் எத்தனை வீடுகள் இருக்கும்? எந்த அளவுக்கு அங்கு வெள்ள நீர் புகுந்திருக்கு வீடுகளுக்குள்ள? கண்டிப்பாக தென்பெண்ணை ஆற்றின் கிளை பகுதி போல் இருக்கும் இந்த பகுதி தான் புதுச்சேரி கிராம பகுதியான சோரியாங்குப்பம். தென்பெண்ணை ஆற்று கரையோரத்தில் இந்த கிராமம் அமைந்திருக்கிறது. இங்கு 500க்கு மேற்பட்ட வீடுகள் உள்ளது. 1000க்கு மேற்பட்ட மக்கள் வசித்து வராங்க. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கம் என்பது தற்போது இந்த ஊருக்குள் புகுந்திருக்கிறது. நாம் அங்குதான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஊருக்குள் புகுந்த தண்ணீர் என்பது விளைநிலங்களில்தான் பாய்ந்து ஓடுகிறது. விளைநிலங்களை பாய்ந்து ஓடி மக்கள் குடியிருக்கும் வீடுகளுக்குள் சென்றிருக்கிறது. இதனால் விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, குடியிருப்பு பகுதி மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பகுதி என்பது முழுக்க விவசாயத்தையே நம்பி இருக்கும் பகுதியாகும். நீங்கள் நமது ஒளிப்பதிவர் வெங்கட் காட்டும் காட்சியை பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ஆற்று வெள்ளம் ஓடுவது போல் இருக்கும். அந்த தென்பெண்ணை ஆற்றினுடைய வெள்ளம் கிடையாது, ஊருக்குள் புகுந்த வெள்ள நீர் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஊர் எது தென்பெண்ணை ஆறு எது என்பது அளவு தெரியாத அளவுக்கு தான் இங்கு காட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் 500க்கு மேற்பட்ட வீடுகளிலும் ஆள் உயரத்துக்கு வெள்ள நீர் புகுந்து இருப்பதால் பொதுமக்களுடைய வீட்டு உபயோகப் பொருட்கள், உடைமை பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இருக்கும் பொருட்களை பாதுகாப்பதற்காக தற்போது வீட்டில் இருக்கும் கட்டில், பாத்திரம் உள்ளிட்ட பொருட்களை வெளியே எடுத்து வைத்து இந்த வெள்ள நீரில் அவங்க சுத்தம் செய்து வருகிறார்கள். ஏன்னா இவர்களுக்கு வேற எந்த ஒரு தொழிலும் தெரியாது, விவசாய தொழில் தான் நம்பி இருக்கிறார்கள். எனவே இவங்களால் வேற பொருட்கள் வாங்க முடியாது. குறிப்பாக சொல்லப்போனால் வேதனையான விஷயம் என்னென்னா, இந்த வெள்ள நீர் புகுந்த வீடுகள் ஃபுல்லாகவே சேறு சகதியமாக தான் காட்சியளிக்கிறது. மழை நீர் புகுந்தால் தண்ணீர் வெளியேறிவிடும். ஆனால் வெள்ளம் என்பதால் சேரும் சகதியமாக இருக்கிறதுனால சேரையும் அந்த பகுதி மக்கள் வெளியேற்றுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. இது மட்டும் அல்லாமல் குடியிருப்பு பகுதியில் புகுந்த இந்த மழைநீர் என்பது இன்னும் அப்படியே தான் இருக்குது. வீட்டுக்குள்ளேயும் அந்த குடியிருப்பு பகுதி முழுவதும் சூழ்ந்து தான் கொண்டு இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் முழித்து கொண்டும் திகைத்து கொண்டும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.